ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாராவது ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃப்ரீலான்சரில் வந்து ஒரு ஜாப் வந்து நான் தேடிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஜாபில் வந்து எனக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ 100% வந்து ரியல் ஒர்க் அண்ட் 2 ஹார்ஸ் தான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு $100 வந்து நாங்கள் பே பண்ணிடுவோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா டெலகிராமில் இந்த ஒரு ஐடியா போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஒன் டைம் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து என்னென்னா ஃப்ரீலான்சர்லேருந்து இதை வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா இந்த வெப்சைட்டே வந்து ஃப்ரீலான்சரோட வெப்சைட்டில் நாங்கள் வந்து ஒரு ஒர்க் போயிட்டு இருக்குது. ஸோ நாங்கள் டெஸ்டிங்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ டெஸ்டிங்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஓகே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஜாப் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் இருந்து ப்ரொப்போசல்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் எந்த ப்ரொப்போசல்ஸ்க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க. ஸோ என்னான்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கொடுத்துருந்தாங்க. நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக யூடியூப்பில் இந்த லிங்க்கை போய் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்கும் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஃப்ரீலான்சரில் இருந்து பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி அந்த இதில் போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன்னா, அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஜாப் வந்து நான் போஸ்ட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொப்போசல்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. 48 வந்துச்சு. ஸ்க்ரீன்ஷாட் இது கேட்டாங்க. சரின்னு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பினேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொப்போசல்ஸ் எனக்கு இன்க்ரீஸ் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு 93 ப்ரொப்போசல்ஸ் வரைக்குமே எனக்கு போயிடுச்சு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு $100 வந்து நான் உங்களுக்கு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க சில ப்ரூஃப்ஸ்லாம் வேறு அனுப்பியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஐடியை வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஐடியை கேட்டுட்டு இந்த மாதிரி நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க, நாங்கள் பே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும். சரின்னு ஓகே ஃப்ரீலான்சரில் இருந்து தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதில் அந்தளவுக்கு எந்த ஜாப் இதுக்கு முன்னாடி எனக்கு கிடச்சதில்ல. ஓவர் பர்சனலாக இருக்கிற மாதிரி எந்த இதுவும் எனக்கு அதில் இருந்த மாதிரி எனக்கு தோணலை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, என்னோட ஃப்ரீலான்சர் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் வந்து நான் அவங்களுக்கு அனுப்பி வச்சேன். அனுப்பி வச்சுட்டு பார்த்தா நான் மறுபடியும் போய் நான் பார்க்குறேன், என்னோடய அக்கௌண்ட்டே பிளாக் ஆகிருச்சு. அதாவது ஃப்ரீலான்சர் வெப்சைட்லேருந்து என்னோடய அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. டியூ டு நான் ஃபேக்காக வந்து ஒரு ஜாபை போஸ்ட் பண்ணனால. அதாவது என்னென்னா இப்படி ஒரு ஒர்க்கு வந்து ஃப்ரீலான்சர் சைட் போவே கிடையாது. ஸோ யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் ஃப்ரீலான்சர்லேருந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டை வந்து ஸ்பாயில் பண்ணுற ஒரு நோக்கத்தோட, எனக்கு தெரியல அது வேறு வெப்சைட்லேருந்து ஆள் செட் பண்ணி இந்த மாதிரி பண்ணாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. ஸோ நானும் பண்ணி முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுறேன். கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ராடுக்கிட்டேருந்து ஒரு ஆன்சரும் இல்லை. அதுக்கப்புறம் நான் நான் கொஞ்சம் கேட்டு பார்த்தா ஒரு ரிப்ளை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆளையும் காணோம். எனக்கு பேயும் பண்ணலை அவங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி தான் நிறைய ஃப்ராடுங்க வந்து ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீலான்சரில். அண்ட் ஃப்ரீலான்சர்னு இல்லை, நான் அப்போ ஒர்க்கில் நான் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து என்னென்னா அந்த வெப்சைட்குள்ளேயே உங்களை காண்டாக்ட் பண்ணி அதுலேயே தனியாக சேட் இருக்குது. ஸோ அந்த சேட்குள்ளே உங்கள் கூட சேட் பண்ணி உங்கள் கூட பேசி உங்களுக்கு ஒர்க் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் நம்பி செய்யுங்க. அதை விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மூலமாக உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் யோசித்து நீங்கள் வந்து அந்த இதை பண்ணலாமா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிகாஸ் நம்ம டைம் வந்து அதில் வேஸ்ட் ஆகுது. இது வந்து ஒரு சின்ன ஒர்க், எனக்கு ஒரு கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு இது பண்ணுறதுக்கு. பட் சிலர்லாம் வந்து என்னென்னா ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புக்கே வந்து ரீடைப் பண்ணுங்க, நான் பே பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லி ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி நான் ஏமாந்த கதைகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு ஜாப் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள்.